மொதராத்திரி படம் ஹிட்டா ஃபிளாப்பா இத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி வாங்க போய் தான் பாப்போம். ராஜா கருப்பசாமி டைரக்ஷன்ல ரிஷிகாந்த், அனிஷ்மா, சேத்தன் இவங்க எல்லாம் நடிச்சிருக்கிற படம் தான் மொதராத்திரி. என்னடி இன்னும் லைட்டா மத்தாம இருக்காங்க? விடு, மாப்பிள்ளைக்கு இருக்குன்னா பயம் போல. அதை பத்தின ஃபர்ஸ்ட் ரிவ்யூ தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். கோலிவுட்ல கடந்த சில வருடங்களாகவே புதுமுக இயக்குநரோட வருகை அதிகரிச்சிருக்கு. வெறும் எண்ணிக்கையில மட்டும் இல்லாம அவங்க எடுக்கிற படங்களும் பெரும்பாலும் ரசிக்கும்படியாவே இருக்குது. அப்படி வரும் இளம் இயக்குநர்களுக்கு பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸும் கை கொடுக்கிறது ரொம்ப ஹெல்த்தியாவே பார்க்கப்படுது. அந்த வகையில தெலுங்கு, தமிழ் மொழியில முன்னணி தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் இந்த மொதராத்திரி திரைப்படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ராஜா கருப்பசாமிங்கிற டெபியூ இயக்குனர் தான் இயக்கி இருக்கிறாரு. அந்த படத்தை ஃபர்ஸ்ட் ரிவ்யூ தான் எக்ஸ் தளத்துல இப்ப வெளிவந்திருக்குது. படம் பார்த்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, மொதராத்திரி திரைப்படத்திற்கு 5க்கு 4 மதிப்பெண் கொடுக்கலாம், அந்த மாதிரி கிளாஸா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரத் சங்கரோட இசை சூப்பரா இருக்குது, பாக்யராஜ் ஸ்டைல்ல இந்த படம் ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ரசிகர் என்ன சொல்றாருன்னா, மொதராத்திரி திரைப்படம் திருமண இரவை மையமாக கொண்ட நகைச்சுவை படம். தொடக்கம் முதல் இறுதி வரை பார்வையாளர்களை சிரிக்க வச்சிருக்காங்க. கதையும் சுவாரஸ்யமா இருக்கு. ராஜா கருப்பசாமி ஒரு அழகான ட்ரீட்மெண்டே பண்ணிருக்காரு. பாக்யராஜ் படங்களை நினைவுபடுத்துற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கலகலப்பா இருக்கு, செகண்ட் ஹாஃபும் அதே மாதிரி போயிட்டு ஒரு நல்ல கிளைமாக்ஸோட முடியுது. ரிஷிகாந்த் நம்பிக்கை அளிக்கிறாரு, அனிஷ்மாவும் கவனம் ஈர்க்கிறாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர் இருந்தாலும் மொதராத்திரி ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு படம். 5க்கு 3.5 மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சில சலுகையில அந்த புது மாப்பிள்ளைக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதுல இது இந்த மொதராத்திரி. ஏன் தெரியுமா? ஏன்னா அது மொதராத்திரி. இது மாதிரி வீடியோஸ் தெரிஞ்சுக்க காமன் மேன் ஸ்டுடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.